ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதலமைச்சர் அமெரிக்க பயணம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தொழில் முதலீடுகளை ஈர்க்க உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடர்ச்சியாக இந்த பயணம் என்ற அண்மை தகவலும் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் முழு விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தமிழக முதலமைச்சருடைய பயணம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளிலிருந்து தொழில் முனைவோர்களை ஈர்க்கும் வகையில் தொடர்ச்சியாக உலக தொழில் நிறுவனங்களுடைய மாநாடு நடத்தி தொடர்ச்சியாக அதன் மூலியமாக பல லட்சம் கோடி தொடர்ச்சியாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நிறைய தொழிற்சாலைகளில் முதலீடு செய்வது, நிறைய தொழில் முனைவுகளை உருவாக்குவது, அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் அத்தகைய மாநாடுகளை நடத்தி தொடர்ச்சியாக முதலமைச்சர் 3வது முறையாக தற்போது வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அரபு நாடுகள் உள்ளிட்ட நாடுகளில் பயணம் ஈர்த்து தொடர்ச்சியாக இங்கு தொழில் முனைவுகளை ஈர்த்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது வருகின்ற 22ஆம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதாக தகவல் உருவாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முனைவர்களையும் தமிழகத்திற்கு தொழில் செய்ய வருமாறு அழைப்பு விடுப்பார். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் பல்வேறு சுற்றுப்பயணங்கள் மூலம் அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் என பல்வேறு சுற்றுப்பயணங்கள் மூலம் தொடர்ச்சியாக தமிழக அரசு பல்வேறு தொழில் முனைவர்களை தமிழகத்தில் உருவாக்கும் வகையில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையிலும், அதே போல இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறையை மேம்படுத்தும் வகையிலும் பன்னாட்டு நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இத்தகைய பயணங்களை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். தமிழகத்திற்கு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்றும், அதே போல உலக அளவில் தொழில் செய்வதற்கு ஏதுவான மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்றும், மேலும் இங்கு இருக்கக்கூடிய துறைமுகங்கள் உள்ளிட்டவை சுட்டிக்காட்டி மின்சாரங்கள் உள்ளிட்டு மற்றும் வேலைவாய்ப்புக்குள்ள இளைஞர்களை சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக இங்கு தொழில் முனைவர்களை ஈர்க்கும் வகையில் அத்தகைய பயணம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் பன்னாட்டு மாநாடு நடத்தி அங்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை தமிழகத்துக்கு வரவைத்த தமிழ்நாடு அரசு தற்போது நேரடியாக அங்கு தொழில் முனைவர்களை நேரில் சந்தித்து அவர்களை ஈர்க்கும் பொருட்டு தமிழகத்திற்கு வந்து தொழில் சாலைகளை பெருக்கும். மேலும் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவிலே அதிக அளவு சிறுதொழில் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தொழில் முனைவர்களை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை தமிழ்நாடுக்கு ஈர்க்கும் வகையில் இந்த பயணம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.